Rotary Club of Tirunelveli, Rotractors Club of FX Engineering College, Teachers Welfare Organization of Tirunelveli District, and Saral ICT online classes, both Tirunelveli and Tenkasi District jointly organize this great program for teachers. ஆசிரியர் தின விழா சிறப்பாக கல்வித்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தன்னலமற்ற தகை சான்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கும் இனிமையான விழா எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் இப்போது இந்த மேடையிலே அரங்கேறவிருக்கின்றது என்பதனை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். We are very happy to inform you that we are going to celebrate Teachers' Day celebration on behalf of Rotary Club of Tirunelveli and Tirunelveli Rotractors Club of FX Engineering College and Teacher Welfare Organization and Saral ICT online classes. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்களை மேடைக்கு அழைக்கும் இனிய நிகழ்வு. முதலாக எங்களுடைய திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தினுடைய வொகேஷனல் சர்வீஸ் டைரக்டர் ரோட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் பி சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். எங்களை என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ரோட்டேரியன் எஸ் சங்கர் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கள் சங்கத்தோடு இணைந்து அன்றும் இன்றும் என்றும் சமூக நலனுக்காக பாடுபட்டு வருகின்ற உயர்ந்த கல்வி ஸ்தாபனத்தை சார்ந்த எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி வண்ணார்பேட்டையை சார்ந்த முதல்வர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கள் அன்பு செயலாளர் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ரோட்டேரியன் ஆண்டோபி செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சாரல் ஐசிடி ஆன்லைன் வகுப்புகளை நன்றாக நடத்தி தமிழக அரசினுடைய மிக உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை இவ்வாண்டு பெற்றிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சகோதரி வீரகேரளம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை திருமதி மாலதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது முக்கியமான ஒரு தருணம் வந்திருக்கிறது. யாரால் விருது வாங்கப்பட வேண்டும், எவரால் விருது வாங்கப்பட வேண்டும், அந்த விருது கொடுக்கக்கூடியவர் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்கின்ற வினாக்களை எல்லாம் நம்முள் எழுப்பி பார்க்கின்ற பொழுது மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள். ஆம், அப்படிப்பட்ட ஒரு தகை சார்ந்த பெரியவர், மனிதநேயமிக்க மருத்துவர் மட்டுமல்ல, இந்த தரணியை தாண்டி தமிழகம் எங்கும் சின்ன கலைவாணர் என்றும் நகைச்சுவை தென்றல் என்றும் பட்டிமன்றத்திலும் சரி பாட்டரங்கிலும் சரி புகழ்பெற்று விளங்குகின்ற எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ரோட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் மேஜர் டோனார் மேலப்பாளையம் செம்மல் அன்பு அண்ணாச்சி டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. விருதுகள் வாங்க காத்திருக்கின்ற தகை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் குடும்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் என்ன தயக்கம், நேரடியாக விழாவுக்குள் செல்லலாம். முதலிலே இறை வணக்கம். அதற்கு முன்னதாக எங்கள் அன்பு செயலாளர் திரு ரொட்டேரியன் ஆண்டோ செல்வகுமார் சார் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்களுக்கு காலர் அணிவிப்பார்கள். So now it's a time of celebrating our Teachers' Day celebration. So we request our secretary Andrew Selvakumar sir to adorn the collar to our president now. Adorning collar ceremony now. Thank you secretary. Now it's a time of இறை வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. Rotary prayer. We implore thee, O Lord, to guide and enlighten us, to make us thy worthy instruments of spreading joy, peace and bliss to all mankind. Thank you, audience. Please sit down. Rotary Club of Tirunelveli, Teacher Welfare Organization, Rotary Club of FX Engineering College, Saral ICT online classes both Tirunelveli and Tenkasi district.
jointly organize 2021-22 கல்வியாண்டினுடைய சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் சீரோடும் சிறப்போடும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் திருநெல்வேலி ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் சீனியர் மோஸ்ட் ரொட்டேரியன் MBHF திரு எஸ் சங்கர் சார் அவர்களை அமைப்பின் சார்பாகவும் இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் சார்பாகவும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளும். இந்த இனிய நிகழ்விலே நாங்கள் அழைத்த அந்த நிமிடத்தில் அதனை ஏற்றுக்கொண்டு பல்வேறு பணிகள், ஐயா அவர்களுடைய பணிகளை சொல்லப்போனால் பாரதியினுடைய வரிகள் தான் இங்கு ஞாபகம் வருகின்றன. தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட கொடுங்கதைகள் கூறி நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின்மாயும் வேடிக்கை மனிதனைப் போல வீழ்வேன் என நினைத்தாயோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானிடமும் மருத்துவமும் வாழ்வதற்கு என்று சமூக நலத்தோடு மருத்துவத்துறையும் இணைத்து ரோட்டரி சமுதாய செயல்பாடுகளையும் அதிலே குழைத்து சந்தனமாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற சந்தனமாய் மணக்கும் எங்கள் மருத்துவர் ஐயா ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் மேஜர் டோனர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் MBBS அவர்களை முதற்கண் இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் சார்பாக அமைப்பின் சார்பாக வருகின்றோர். அடுத்தபடியாக பாரம்பரியமும் பழம்பெருமையும் கொண்ட திருநெல்வேலி பரணிபாயும் தரணியாம் நெல்லை மாநகரிலே சிறப்போடு புகழ்வாய்ந்த கல்வி பணியாற்றி வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி பணியை ஆற்றி வருகிற FX பொறியியல் கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்களை விழாவிற்கு அழைத்திருந்தோம். அன்னார் அவர்கள் பல நிர்வாக பணிகளின் காரணமாக வர இயலவில்லை. இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆற்றல் மிக்க தளபதி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கல்லூரியை வழிநடத்தி வருகிற அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் முதல்வர் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்று. அடுத்ததாக எங்களுடைய சாரல் ICT, இதை சொல்லித்தான் தீர வேண்டும். ஏனென்றால் அந்த விழா நடக்கிறதுக்கு முழு முக்கிய காரணமே அம்மா மாலதி அவர்கள் தான். ஏனென்றால் பெருந்தொற்று காலம் வந்த பொழுது என்ன செய்வது எது செய்வது என்று அறியாமல் அனைவரும் குழம்பி போயிருந்தோம். மொத்த உலகமும் அரண்டு மிரண்டு போய் கிடந்தது. அந்த அரண்டு மிரண்டு போய் கிடந்த அந்த சூழலிலே சமுதாயத்தில் ஆசிரியர் பெருமக்கள் தொய்வடையக்கூடாது என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த சாரல் ICT நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். அந்த அம்மாவுக்கு RMSA மூலியமாக, அரசினுடைய மூலியமாக அவர்களை கருத்தாளராக கொண்டு ஒரு முறை பயிற்சி தான் கொடுத்தோம். அந்த பயிற்சி செய்த முயற்சியின் வாயிலாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த பயிற்சியை எப்படியாவது நான் பெற்ற பயிற்சியை அடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சாரல் ICT என்கிற ஒரு அமைப்பை நிறுவினார்கள். அந்த அமைப்பை நிறுவி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய ரோட்டரி சங்கம் என்ன செய்தது என்றால், அவர்களுக்கு உதவிகளை செய்ய முன்வந்தது. அவர்களுக்கு எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். அவர்களும் எங்களை இணைத்து கொண்டார்கள். அந்த வகையிலே தொடர்ந்து 68 வாரங்களாக நீங்கள் நினைத்து பார்த்துவீர்களால் மிகவும் பிரமிப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் கடந்த மார்ச் 2020 தொடங்கி இந்த மார்ச் முடிந்து இப்பொழுது அக்டோபர் வந்துவிட்டது. ஆக சுமார் ஒரு 16 மாதங்கள், அதாவது 16 மாதங்கள், 1.5 வருடங்கள் எந்தவித தொய்வும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சண்டே 5 to 6 அப்படின்னா சண்டே தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை நிலையங்கள் சர்ச்சில் இருந்து மணி ஓசை முழங்கும், சர்ச்சுகளில் பிரார்த்தனை நடக்கும். அதேபோல் வெள்ளிக்கிழமை என்றால் நமாஸ் நடக்கும். மற்ற தினங்களில் இந்து கோயில்களில் வழிபாடு நடக்கும். ஆனால் ஆசிரியர்களுடைய அந்த வழிபாடு நேரம் 5 to 6 ஞாயிற்றுக்கிழமை அந்த சாரல் ICT அமைப்பின் மூலமாக வழங்கப்பட்டு வந்த அந்த நிகழ்வு டீச் சப்போர்ட் ப்ரோக்ராம். அந்த சப்போர்ட் ப்ரோக்ராம் இன்றைக்கு உலகத்தினுடைய ரோட்டரி சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய ரோட்டரி சங்கத்தினுடைய உயரிய மெகா ஸ்டார் விருது எங்கள் சங்கத்திற்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தை எங்களுடைய கடந்த ஆண்டு பிரசிடென்ட் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆண்டனி பாவ்ஸ் அவர்கள் பெற்றார்கள் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்து, அந்த விருதினை பெறுவதற்கு முழு முக்கிய காரணம் மாலதி அவர்கள். அவர்கள் செய்த காரணத்தின் காரணமாக எங்கள் சங்கத்துக்கு விருது கிடைத்தது. அதனால் நாங்கள் இப்போது அவர்களுக்கு விருது கொடுத்து மகிழ்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் யாரையெல்லாம் சுட்டி காண்பித்தார்களோ, சார் இவர்களெல்லாம் உயர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கவில்லை, இவர்களெல்லாம் டெய்லி கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக, சாரல் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக பாடங்களை தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடக்க நிலையிலே பயின்று கொண்டிருக்கிற 1 முதல் 8ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருக்கிற தொடக்கநிலை மாணவர்களுக்கு தினசரி அனைத்து பாடங்களையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் விருதுகள் வழங்க வேண்டும். எங்களுக்கு there is no other rules and regulations for this award. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், யார் தன்னை மறந்து தன்னுடைய குழந்தைகளை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட வகையில் இன்றைக்கு தர்மபுரியிலிருந்து, சேலத்திலிருந்து, மதுரையிலிருந்து, திண்டுக்கல்லிலிருந்து, வடக்கே உள்ள தமிழகத்திலிருந்து தெற்கே உள்ள குமரி வரை வருகை தந்திருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் ஒன்றிணைத்த பெருமை திருமதி மாலதி அவர்களை சாரும் என்று நல்ல தினத்திலே வலியுறுத்தி அம்மா அவர்களை இருகரம் கூப்பி வருக என்று வரவேற்று. இப்போ மேடையில் நாங்கள் தான் உட்காந்துருக்கிறோம். இனி வருக வருகன்னு சொல்லணும்னா கதாநாயகர்கள் நீங்கள் தான். ஏன்னா இந்த விழா நீங்கள் இல்லையில் நாங்கள் இல்லை.
எப்போவுமே நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி பழக்கப்பட்ட விஷயம். குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஏன்னா அவங்க தான் நமக்கு பிள்ளைகள் இல்லைன்னா டீச்சர் இல்லை, பிள்ளைகளும் டீச்சர் இல்லைன்னா பள்ளிக்கூடம் இல்லை. அதனால் இந்த விழாவுக்கு ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஆக நாங்கள் உங்களையெல்லாம் எப்படி சீர்தூக்கி பார்த்து அவார்டு வழங்கவில்லை. இவர்கள் இன்னும் செய்திருக்கிறார்கள், இன்னும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அவ்வளோதான். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அவார்டு என்பது மிக நோபல் பரிசு போல நீங்கள் கருதாவிட்டாலும் கூட, எங்களுடைய சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி என்பது சுமார் 80 வயதை உடைய சங்கம். 1944 அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே துவங்கப்பட்ட சங்கம். அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் என்றால் இன்றைய 5 மாவட்டங்களை சார்ந்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை என்கின்ற 5 மாவட்டங்களை சார்ந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த சங்கத்தினுடைய முதல் தலைவர். 79வது தலைவர் எங்கள் தலைவர் ரொட்டேரியன் சங்கர் சார், 80வது தலைவர் நான் அடுத்த வருடம். ஆக இந்த இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க சங்கத்தினுடைய சார்பிலே உங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. நிச்சயமாக இன்றைய தினம் இங்கே விருது பெற்று செல்பவர்கள் அடுத்த ஆண்டு நிச்சயமாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினையும் பெறுவீர்கள். ஏனென்றால் நாங்கள் வழங்க அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்கள். மாலதி டீச்சருக்கு போன வருஷம் நாங்கள் அவார்டு கொடுத்தோம், இந்த வருஷம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு. இதுக்கு காரணம் யாருன்னா கைராசி தான் முக்கியம். கைராசி தான் இங்கே உட்காந்துருக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் சார், வேறு யாரையும் சொல்ல விரும்பலைண்ணா. எங்களுடைய பேட்டன் அவங்க, எங்களுடைய அசோசியேஷனுடைய பேட்டன், சாரலைசிட்டினுடைய பேட்டன். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கும் அங்கெல்லாம் ஒரு பேட்டன். அந்த வகையில் ஐயாவர்களுடைய கைராசியின் காரணமாக இன்றைய தினம் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்துணை இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களோடு உடன் வந்திருக்கின்ற அவர்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் திருமுருகன் சார் வந்திருக்காங்க. இவங்க இணைய வழி இப்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது, லைவ் போய் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற அத்துணை பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக என்று இருகரம் கூப்பி நேரத்தின் அருமை கருதி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நமக்கு முன்னாடியே நம்முடைய மாதா பிதா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. குருவை தெய்வத்துக்கு ஈக்குவலாக சமமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அம்மா அப்பா குழந்தைகளை வளர்க்குறது அவங்க தான் ஆரம்பத்திலே உள்ள ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்க வழிகாட்டுற அளவை காட்டிலும் ஒரு குரு இருந்து வழிகாட்டுறது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் குரு தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஒரு இந்துவாக இருக்கிறதுனால இங்கே எல்லா மதத்தினரும் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வளர்ந்த மாதிரி படி பார்த்தோம்னா இந்து கடவுளில் சரஸ்வதி, அதாவது வெள்ளை தாமரை பூவிரி இருப்பாள் அப்படிங்கிற சரஸ்வதியை நம்ம ஒரு காடர், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை ஒவ்வொருத்தர் பார்க்குற மாதிரி நம்ம இதில் சரஸ்வதி அறிவுக்கு ஒரு அதிபதி மாதிரி வச்சு நம்ம வணங்கிக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் கடவுளில் கோயிலில் போய் நம்ம வணங்கினோம்னா ஒரு தெய்வத்தை தான், சரஸ்வதியை தான் வணங்குகிறோம். இங்கே குழுமி இருக்கிற ஆசிரியர் பெருமக்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நூற்றுக்கணக்கான சரஸ்வதிகளும் அதை சேர்ந்த தேவர்களும் வந்திருக்காங்கன்னு நான் நினச்சி உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வணக்கம். இந்த நல்ல தருணத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டீச்சர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் 2 இணைந்து தென்னகத்தின் தலை சிறந்த பொறியியல் கல்லூரி விருது இவ்வாண்டு பெருந்தொற்று காலத்திலும் மாணவ மாணவியரின் உயர் பொறியியல் கல்வி எவ்விதத்திலும் தடைபடா வண்ணம் இணையம் வழி இணைய கற்பித்தலில் புதுமைகளை புகுத்தி பொறியியல் துறையில் சாதனை புரிந்து வரும் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அவளுடைய சேவையை பாராட்டி இந்த கல்லூரியின் தண்ணீரற்ற சாதனைகளை சீராட்டி இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கின்றோம். விருதினை டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் ஐயா அவர்கள். ரோட்டரி
கிளப் ஆஃப் திருநெல்வேலி டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் தலை சிறந்த மெட்ரிக் பள்ளி விருது. இவ்வாண்டு பெருந்தொற்று காலத்தில் மாணவ மாணவர்களின் பள்ளி கல்வி எந்த விதத்திலும் தடைபட வண்ணம் இணையவழி கற்பித்தலில் முகமைகளை பூர்த்தி பள்ளி கல்வித்துறையில் சாதனை புரிந்து வரும் பாலகிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடக்கன்குளம் இப்பள்ளியின் தன்னிகரற்ற சாதனைகளை பாராட்டி இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கின்றோம். இவர்கள் கல்விகள் மட்டுமல்ல, ஒரு சின்ன ஒரு குறிப்பு, இவர்கள் கலை நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து தனித்திறன் போட்டிகள்ல தமிழ்நாடு அளவில் நடைபெற போட்டிகள்ல முதல் இடத்தை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பெற்றுக் கொண்டு தகவலை இந்த நல்ல நேரத்தில் தெரிவிக்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு நினைக்க வேண்டாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அவருடைய வெள்ளி பதக்கத்தோட இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணனோட விருது இதை வந்து டாக்டர் ஐயா இப்ப போடுவாங்க. அங்க கவர்னர் போடுவாரு, அங்கே கவர்னர் போடுவாரு, இங்க நம்ம கவர்னர் போடுவோம். 10,000 ரூபாய் கேஷ் அவார்ட் வித் தி சர்டிபிகேட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை ஐயா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தமிழக அரசின் 2020-21 ஆண்டின் உயரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி நல்லாசிரியை திருமதி எஸ் மாலதி அவர்களுக்கு மனமு வந்து வாசித்தளித்த வாழ்த்து பாமாலை. அன்னையை, தந்தையை, ஆசானை என்றுமுள இன்னருள் தெய்வத்தை சென்னிமிக தாழ்ந்து வணங்குவன் தப்பாமல் என்கவியில் சூழ்ந்து மணக்கட்டும் சொல். தென்பொதிகை அடிவாரம் தென்றல் தவழ்ந்தோடும் தேன்கனிகள் விளைந்தோங்கும் செங்கோட்டை பதிதன்னில் ஏறும் நற்பேரும் கொண்ட திரு சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் ஊரும் நற்குடியும் கொண்ட திருமதி கோவிந்தம்மாள் அவர்களுக்கும் அருந்தவ புதல்வியாய் பிறந்தவர் எங்கள் திருமதி மாலதி நல்லாசிரியை. முற்பிறவியில் சங்கர் கணேஷ் அவர்களும் கோவிந்தம்மாள் அவர்களும் செய்த முத்தவமோ, நற்குல பெயர் வழங்க பிறந்த நல்முத்தோ, நானிலமும் நல்லோர் குலமும் வாழ்த்த வந்த நற்றமிழோ, வானிலே வந்துதித்த அதிசய நட்சத்திர பாத்திரமோ, 26 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் விருப்பத்தோடு பணியின்றி மாற்றி வருபவர், கடமை உணர்வும் காலம் தவறாமையும் மடமைகளை எதிர்க்கும் புதுமை முயற்சியும் மாணவர் நலனின் அக்கறையும் நல்லுறவு பேண உள்ளமதில் என்றும் உறுதியும் கொண்டவர். பெருந்தொற்று காலத்தில் சும்மா இருக்காமல் அருந்தொண்டு புரிய ஆர்வம் கொண்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவுதனில் அகமகள சாரல் அமைப்பில் பணிகள் துவங்கி ஒன்றல்ல இரண்டல்ல வருடம் முழுவதும் நன்றாய் பணி செய்ததன் விளைவு நல்லாசிரியை எனும் பட்டம் தேடி வரவு. விருதுகள் என்றும் ஊக்கத்தையே வழங்கும். ஆம், விருதுகள் என்றும் ஊக்கத்தையே வழங்கும். இந்த உயரிய விருதும் உங்களை இன்னும் பண்படுத்தும். நல்லாசிரியர் திருமதி மாலதி அவர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று நாங்கள் வாழ்த்தி மகிழும் வேளையில் உங்கள் அருமை கணவர் திரு ராஜந்தோணி அவர்களும் உங்கள் செல்ல குழந்தைகள் ஜபஷரின் மெரின்ராஜ் அவர்களும் உங்களோடு என்றும் எப்பொழுதும் துணை நிற்பர். இறையருளும் குருவருளும் கூடி நிற்க ஒன்றல்ல இரண்டல்ல 1000 விருதுகள் உங்களுக்கு அணி சேர்க்கும் வரும் நாளில் உங்கள் எண்ணம் போல் எல்லாம் திண்ணமாய் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழ்க உங்கள் கல்வி பணி, வளர்க உங்கள் அருந்தொண்டு. டாக்டர் ஐயா அவர்களோடு நாங்களும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரெண்டாயிரத்தி 21-22 கல்வியாண்டின் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்ற மகத்தான ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு பெரிய வாழ்த்து மடலை கேட்டு மிகவும் ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியுற்று உங்கள் முன் திளைத்து நிற்கின்றேன்.
இந்த வாழ்த்துதலுக்கெல்லாம் சொந்தக்காரி நான் மட்டுமல்ல, இங்கு முன்னாடி கூடியிருக்கும் 16 மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளும் தான் காரணம். இந்த வாழ்த்துரை வழங்க சிறப்புரையாற்றி அமர்ந்து இருக்கக்கூடிய ஆவுடையப்ப குருக்கள் சார் அவர்களுக்கும், பிரசிடென்ட் எஸ்.எஸ். சங்கர் சார் அவர்களுக்கும், மேஜர் டோனார், சிறப்பு விருந்தினர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பயர் மரியாதைக்குரிய பிரேமச்சந்திரன் சார் அவர்களையும், மிஸ்டர் ஜி அருண் பாபு அவர்களையும், மேனேஜிங் டைரக்டர் ஸ்காட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மேஜர் டோனார் டாக்டர் திரு பொன்ராஜ் அவர்களையும், அண்ட் வாழ்த்துரை வழங்க காத்து கொண்டிருக்கும் சொக்கலிங்கம் சார் அவர்களையும், மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கும் ஆண்டோ செல்வகுமார் சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறிய மிக பெரிய விருதான முதலில் உங்களுடைய அன்பு என்ற விருதை நான் சம்பாதித்திருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னால் மிகப்பெரிய அன்பை பெற்றிருந்ததனால்தான் நீங்கள் வாழ்த்துரை வழங்கிய எங்களுடைய பாசமிகு எங்களுடைய திருநெல்வேலி தென்காசி முதலில் எங்களுக்கு கோஆர்டினேட்டர் சார், சமக்ரா சிக்ஷாவினுடைய கோஆர்டினேட்டர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இத்தனை பெரிய வாழ்த்துரைக்கு சொந்தக்காரியா என்பது நான் தான் இப்பொழுது திரும்பி பார்க்கின்றேன். ஏன்னா திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த எனக்கு ஒரு சின்ன விருதை கொடுத்து இப்போது நீங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்று திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. ஏன்னா அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த விருதுக்காக என்ன செய்யவில்லை அப்படின்னா ஓடவில்லை, அப்படிதான். ஏன்னா இந்த ராதாகிருஷ்ணன் விருதுக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல என்பதை நான் நினைத்தேன் முதலில். ஆனாலும் என்னை ஆர்வமூட்டிய எங்களுடைய கல்வியாளர்கள், ஆவுடையப்ப குருக்கள் சார், எங்களுடைய தென்காசி மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஐயா, அப்புறம் டிஓ அம்மா, இவர்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதின் காரணமாக மட்டுமே இந்த விருதுக்கெல்லாம் நாம் தகுதியானவர்களா என்று நான் நினைத்தேன். ஸோ அவர்கள் சொல்லதற்கிணங்க இதை என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த விருதுக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். ஆனால் அந்த விண்ணப்பத்தில் மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய எங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 385 ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றிருந்தார்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற 385 ஆசிரியர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள் சூம் செயலி வழியாக, அதுவும் ஆன்லைன் வழியாக. ஸோ அந்த ஆன்லைனின் வழியில் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கும்போது பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதற்கெல்லாம் காரணம் உழைப்பு என்று நான் புரிந்து கொண்டேன். ஸோ இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் இதைவிட அதிகமாக உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள். உங்களுடைய உழைப்பு அனைத்து ஆசிரியர்களும் மெழுகுவர்த்தியாக எப்போதும் நாம் ஆசிரியர்களை உருவகப்படுத்துவது உண்டு. எல்லா நாளும் ஆசிரியர் தினவிழா நாளாக தான் கொண்டாட வேண்டும். ஏன்னா எல்லா நாளும் ஆசிரியர்களை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு வகுப்புகளையும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். சரி, இந்த பேண்டமிக் காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக வகுப்பறை எப்பண்டா வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் தான் அதிகம். இந்த ஏக்கத்தை எப்படியாவது ஒரு விதத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இணையத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அத்தனை ஆசிரியர்களும் இணையத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்த சிறப்புகளை உங்களிடமிருந்து நாங்கள் பெற்ற தகவல்கள் மூலமாக பார்த்து கொண்டோம். ஸோ நீங்கள் செய்கிற மாணவர்களுக்காக செய்த சிறப்பு உங்களை உயர்த்தி இருக்கிறது. ஆசிரியர்கள் தினவிழா ஒவ்வொரு நாட்டிற்கும் வெவ்வேறாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் 1962 முதல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இருந்து தேசிய நல்லாசிரியர் விருதும் நம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில நல்லாசிரியர் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த தேசிய நல்லாசிரியர் விருதுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 3 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த 3 ஆசிரியர்களும் மாநிலத்தில் 6 ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள். 38 மாவட்டம், 3 ஆசிரியர்கள் வீதம் 114 +1 அடிஷனல் 115 ஆசிரியர்கள் மாநிலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த மாநிலத்திலிருந்து 6 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். எங்கே நேஷனலுக்கு, தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு. அந்த 6லும் ஒருத்தியாக நான் தேர்வு செய்யப்பட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 6 ஆசிரியர்களில் 4 பேர் தலைமை ஆசிரியர்கள். ஒரே ஒரு பட்டதாரி ஆசிரியர், அது நானாக இருக்கிறதுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெருமை, சந்தோஷம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை அடுத்த வருடம் எட்டப் போகிறீர்கள். குருக்கள் சார் சொன்ன போல, நான் பெற்ற முதல் அவார்டு ரோட்டரி கிளப்ல இருந்து தான். 2வது அவார்டு நல்லாசிரியர் விருது. நான் வேற நிறைய ஆசிரியர் விருதுகள்லாம் வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த வாங்குறதுக்கு வெளியே எதுலேயும் நான் விண்ணப்பிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்லேருந்து உங்களுடைய ப்ரொஃபைலை விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் எந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது. மாணவர்கள், நம்முடைய நோக்கம் மாணவர்களை உயர்த்துவது. நம்ம கூட நம்ம மாணவர் இவர் நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அந்த நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டிருந்தோம். எனக்கு போன வருடம் முதலில் என்னை கௌரவப்படுத்தி என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து கொடுக்கப்பட்ட விருது தான் இந்த ரோட்டரி. சார் சொன்ன மாதிரி ரோட்டரியில் கொடுக்கப்பட்ட விருது, அதுவும் டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்களால் கொடுக்கப்பட்ட விருது கைராசியான விருது. நீங்கள் அனைவருமே நிறைய பேர் இந்த வருஷம் விண்ணப்பிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா இந்த வருஷத்தோட முக்கியமான பாயிண்ட் வந்து ஐசிடி மெயினாக எடுத்துக்கிட்டு போகிறது. அதில் நிறைய பேர் ஐசிடி எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பேருக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா விடுபட்டு இருக்கும். இதை நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து என்ன செய்யுங்க, விருதுக்காக உழைக்கவில்லை, மாணவர்களின் நலனுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள், அது உண்மை. ஸோ இதையே பலனை எதிர்பாராமல் மழை பொழிவது போல நீங்கள் உழைத்து கொண்டிருக்க உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் இருக்கும். அது விருது மட்டுமல்ல, உங்கள் பள்ளி மாணவர்களுடைய இதயமும் கூட தான். ஏனால் விருதை விட அவங்களுடைய இதயம் பல மடங்கு பெரியது, பல மடங்கு மதிப்பு மிக்கது. இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், நான் எடுத்துக்கிட்டது 2 எய்ம் தான். எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். இந்த 2 மட்டும்தான் இதுவரைக்கு என்னை இத்தனை வேகத்தோடும் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலோட ஓட வழி செஞ்சுருக்குது. அப்படின்னா, ஒன்று ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் இருந்தாலும் சரிதான், இப்போ குருக்கள் சார மாதிரி ஆரம்பசியில் இருந்து வந்தாலும் சரிதான், டிஓ ஆஃபீஸ், முதன்மை கல்வி எங்கே இருந்து வந்தாலும் ஒரு வேலையை கொடுத்தா முடியாது அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒன்று, அதனால தான் எல்லா வேலையும் நம்மளே செஞ்சிட்ருக்கோம். அடுத்து எனக்கு தெரியாது, நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நேரத்தை உருவாக்கி கொள்ளுது. நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது? நைட் 10 மணிக்கு அப்புறம் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்கிற கையில் இருக்கிற நேரம் நம்மகிட்ட நேரம். அப்போ எப்போ தூங்கணும், நம்ம எப்போ தேவையான, நம்ம வளர்வதற்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொண்டு மீதியான நேரத்தை தூங்கிக்க வேண்டியதான். ஸோ நேரம் இல்லை, முடியாது அப்படிங்கிற 2 வேர்டு தான் பிடிக்காது. இது 2ஐயும் நம்ம தூர வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மை விருது தேடி வரும். நாம் விருதை நோக்கி போக தேவையில்லை, விருது நம்மளை தேடி வரும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்களைத்தான் கிட்டத்தட்ட 16 மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள். சாரல் ஐசிடியை பொறுத்தமட்டில் 38 மாவட்டத்திலிருந்தும் ஆசிரியர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 20,000க்கு மேலே ஆசிரியர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஜூம் செயலி தான். எப்படி கணக்கெடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜூமில் இருந்து 100 பேர் பங்கேற்கலாம். அதை வச்சு நம்ம 242 நாள் முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அடுத்த நேற்று நடந்தால் 243 நம்மளுடைய இந்த விழாவை முன்னிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் சோர்வு இல்லாமல் உழைக்கிற உங்களுக்கு விருது தேடி வரும். நீங்கள் சூரியனைப் போல பிரகாசித்து, நிலவைப் போல பொறுமை காத்து, மலர்களைப் போல மனம் வீசி மகிழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி மற்றும் TWO டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மூலமாக கடந்த 8 வருடங்களாக இந்த ஒரு அருமையான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
திரு ஆவடைப்போக்கு அவர்கள் தான் எங்கள் கிளப் மூலமாக இந்த அவார்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ தேங்க்ஸ் டு ரோட்டரியன் ஆவடைப்போக்கு அவர்கள். நானும் ஆசிரியர் சமூகத்தை சார்ந்தவன் தான். மேடம் சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது நான் 2 விஷயம் தான் பண்ணுவேன், அதுதான் எனக்கு விருது வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நான் யார் சொன்னாலும் எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், துணிஞ்சு வருவேன். ஸோ அந்த 2 வார்த்தை எனக்கு போதும். ஸோ அந்த அருமையான வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் Tinnavelly, we wish you all the best for the awardees today. Thanks for the opportunity given to me. Thank you. இங்கே விருது பெற்றுள்ள அனைத்து நல்லாசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேண்டமிக், இந்த கோவிட் இந்த 1.5 வருஷமாக நடந்தது வந்து முற்றிலும் எதிர்பாராதது. அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்லி ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்ந்தால யாருமே வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் ஆற்றிய சேவை மிக மகத்துவமானது. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பொறியியல் கல்லூரியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற அக்டோபர் மாதம் எங்கள் கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட் ஒன்று நடத்தவிருக்கிறோம். இதில் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மாடல்ஸ் ப்ரெசன்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கலந்துக்கலாம். இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி ரோட்டரி சங்கம், டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ரோட்டரி கிளப் ஆஃப் எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சாரல் ஐசிடி திருநெல்வேலி அண்ட் தென்காசி இணைந்து நடத்துகின்ற இந்த 2021-22 கல்வி ஆண்டுக்கான சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் விழாவிலே என்னையும் அழைத்து கௌரவித்தமைக்கு நான் முதற்கண் நன்றி கூறுகின்றேன். இன்று வந்து ஒரு அருமையான தருணம், கல்வியை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தருணம். கல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி முக்கியம் என்பதை வள்ளுவ பிறந்தகை எல்லாரும் சொல்கிறாங்க. எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குங்கிறாரு வள்ளுவரை கேட்டா. ஒருமையுள் தாம் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுத்துங்கிறார். எழுகின்ற 7 பிறப்பிலுமே ஒரு பிறவில கல்வி பெற்றாலே போதுங்கிறார். அப்புறம் நாலடியார் எடுத்துக்கிட்டா குஞ்சி அழகும், குஞ்சினா முடி சீவி முடிச்சு அப்படி கண்ணாடியில் அப்படி பார்த்துக்கிட்டு இல்லைரம்ல, அது எனக்கு இருந்தது, முன்னால் இருந்ததா சொல்லுவாங்க. ரொம்ப படித்ததுனால போச்சோ என்னவோ தெரில, எங்கள் அப்பாவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் தலை. அதனால் அது ஹெரிடிட்டரி கேரக்டர், அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். முடியலேன்னு எங்கேயாவது போய் டோப்பை வச்சோன்னா அது வேறு சிக்கலாயிடும். அதனால் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். முந்தானைன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த கொடுந்தானைங்கிற வார்த்தை எங்கே இருக்குதுன்னா, முந்தானைன்னு சேரியில் முந்தானை வருதில்ல, அந்த அது. இது கொடுந்தானைகள் சுற்றி வச்சுக்கிற நம்ம துணி. கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்துள் நல்லம் யாம் என்னும் கல்வி நிலைமையால் கல்வி அழகே அழகு. ஒரு மனிதனுக்கு அழகுங்கிறது எங்கேயுமே இல்லை, அவன் கல்வியாளனாக இருந்தால் போதும். அவன் எவ்வளோ பெரிய மோசமாக பார்க்குறதுக்கு இருந்தாலுமே அவனை சுற்றி உலகம் வரும். அந்த கல்வி அழகு தான் அழகுங்கிறத அருமையாக நம்ம நாலடியார் சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு நாலடியாரில் இன்னொரு செய்யுள் இருக்கு. அது இப்போ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். ஏன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல. நீங்கள் படிக்கிற காலம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சம். படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு? எவ்வளவோ இருக்கு. அதுக்கடையில் நோய் நோக்காடுன்னு அது வேற நிறைய தொலைச்சிருது. ஆனால் நீ எப்படி படிக்கணுங்கிறாங்கன்னா, ஒரு பாலையும் நீரையும் கலந்து வச்சா அந்த அன்னப்பறவை, நம்ம இலக்கியங்கள்லாம் படிக்கிறோம், அது நீரை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிற இந்த பறவை போல உனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. நீ உனக்கு எது வேணுமோ ஃபோக்கஸ்டாக படிங்கிறார். நீ பிள்ளைகள் வந்து வாட்டில் செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கு, செல்லில் அதுக்குரியதும் இருக்கு, எந்தெந்த குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. அதை ஃபோக்கஸ்டாக நீ எடுத்து படிச்சேன்னா தான் நீ வாழ்க்கையில், நீ கல்வியில் நீ ஒரு கல்வியாளன்னா உனக்கு ஃபோக்கஸிங் வேணும்ல.
இப்போ நான் இதே ரோட்டில் தான் 1970 74 இது எங்கள் நியூ ஹாஸ்டல், அந்த பக்கம் சவுத் ஹாஸ்டல், இது அந்த பக்கம் பார்த்தா ஜான்ஸ் காலேஜ், ஜான்ஸில் தான் படித்தேன் நான். எனக்கு அந்த ஃபோக்கஸிங் சின்ன குழந்தையிலே ஃபோக்கஸிங் இருந்தது. டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நான் என் பிறந்தது 10 வரோட பிறந்தேன், 4வது ஆள். எனக்கு முன்னாலேயும் ஒரு ஃபோக்கஸிங் கிடையாது. பின்னால் உள்ளவங்க படிக்கணுமா படி, கடைக்கு போய் கடைக்கு போ. எங்கள் அப்பா கான்செப்ட் 10 பிள்ளைங்க வச்சு என்ன பண்ண முடியும்? சாப்பாடு போட்டாலே பெரிய காரியம். எங்கள் வீட்டில் எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கலாம் கிடையாது. யாருக்கு எங்கள் பிள்ளைகள் 10 பேருமே எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற வார்த்தை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாப்பாட்லேயும் பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்கும். அம்மா ரெடி ஆகிட்டா சாப்பாடு, அவ்வளோதான். என்ன இருக்குன்னு கேட்க மாட்டோம். ரெடி ஆகிட்டு வாயா, குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்க, இதான் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி வளர்ந்ததுனால எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? டாக்டர் ஆகணும்னு பிடிக்கும். அப்போ ஃபோக்கஸ் இருக்கணும்ல, அது என்ன பண்ணாலும் நீ போய் அங்கே நிற்கணும், அந்த ஒரு எண்ணம். அது திடமாக இருந்தால் நீ என்ன பண்ணாலும் அச்சீவ் பண்ணலாம். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவன் என்ன நினைக்கிறான், என்ன படிக்கிறான், என்ன படிக்கணும்னு அவன் ஆர்வமாக இருக்கிறான், அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. ஃபெயிலியர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபெயிலியர் இல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையே இல்லை. ஃபெயிலியரை முதல்ல சந்திக்க பழகிக்கணும். நான் தமிழ் மீடியத்தில் படித்தது, இங்கிலீஷ் மீடியம் வந்து நான் என்னென்னா தெரிஞ்சுக்க முன்னாலே பரீட்சை வச்சுட்டாங்க. பரீட்சை வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி அப்படி பார்த்தா அது தேவையான மார்க் கிடைக்கல. நான் விடுறாப்பில் இல்லை. பிஎஸ்சி முடிச்சது 10% கோட்டா பிஎஸ்சியில் இருந்தது. அந்த ஃபோக்கஸ்டாக நான் எப்படி இருந்தேங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அந்த காலத்தை வந்து வீணாக்கக்கூடாது, நான் உழைச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாங்க மேடம், மாலதி மேடம் சொன்னாங்க. மாலதி மேடம் தானே மேடம்? அவங்க சொன்னாங்க, நீங்கள் விருதையெல்லாம் தேடிலாம் போக வேண்டாம், அது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். டைம் கண்டுபிடிங்க. வாக்கிங் போச்சுன்னா ஒரு பையன் போக மாட்டேங்க, எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை. ஆமாம், 2 ஸ்டேட்டு பார்த்துக்கிட்டு இருக்க கவர்னரே காலையில் 5:30 மணிக்கு வாக்கிங் போகிறாரு. நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, நான் 2 ஸ்டேட்டு மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவர்னராக இருக்கேங்கிறாரு. அவருக்கே வாக்கிங் போக டைம் கிடைக்கி. இங்கே இருக்க பயில கேட்டால் எனக்கு டைம் இல்லை சார், நான் காலையிலே கிளம்பி போயிடுறேன்னா. அதனால் டைமுங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இருக்குது, எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அதனால் அந்த மாதிரி டைம் கண்டுபிடிச்சி உழைச்சாங்க மேடம். அவங்க இப்போ அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் அடி எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சாதிக்க வேண்டியது என்ன எவ்வளவோ இருக்குது. அதனால் உங்களுடைய ஆசையோடு அவங்க நிறைய சாதிப்பாங்க. என்ன நாக்கு வரவு தானே, தண்ணி கொடுங்க. அப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு விடுறாப்புல இல்லை, பிஎஸ்சிலையும் ஃபஸ்ட் இயர்னா போனால் இன்வெர்டிபிரேட்டா பேப்பர். யாராவது பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்கீங்களா? பிஎஸ்சி ஜுவாலஜி மேஜர் அடித்தவங்க மேடம் இருக்காங்க. மேடம் இன்வெர்டிபிரேட்டா பேப்பரை பார்த்து பயப்பட்டுருக்கீங்களா? பயமாக தான் இருக்கும். நான் 38 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். என்னோடய எய்ம் என்ன, எம்பிபிஎஸ்க்கு அந்த 10% கோட்டாவில் உள்ளே போகணுங்கிறது. அப்புறம் சரி பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பு பார்ப்போம் அப்படின்னு ஆன்சர் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். பரீட்சை நாளைக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ரிவைஸ் பண்ணணும், எல்லாம் ரெடி ஆகிட்டு. சிவியர் ஹெட்டேக்கு, எந்த மாத்திரை போட்டாலும் கேட்கல. அப்போ ஒரு முடிவு பண்ணேன், ஒருத்தரையும் கேட்கல, பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணுவோம், நல்ல மார்க் வராது, ஆப்சண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்சண்ட் ஆகிட்டு நேரம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் மறுநாள் காலையில் வீட்டில் இருக்கேன். ஒன்று அப்பா என்ன இன்றைக்கு பரீட்சை இருந்தேன்? ஆமாம் பரீட்சை தான், இன்றைக்கி வந்துட்டேன். ஆமாப்பா ஒரு தலைவலி, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. என்னப்பாப்பா படிக்கிற பிள்ளை நீ, உனக்கு தெரியலாம் போ அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். எங்கள் அப்பா ஒன்றும் அது அந்த ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு அறிவு சொல்லுவாங்களான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எங்கள் அப்பாவுடையது. போயிட்டு அது நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, காலேஜில் கிளாஸ் நடக்கும்போது எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு தனி ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன், அதுபடி நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். காலேஜ் முடிஞ்சவன் என்ன பண்ணுவேன், திருக்குறளை 4 அடி வரை தான் படிப்பேன். அங்கே நம்ம லைப்ரரிக்குள்ளே உட்காந்தா திருக்குறள் 4 அடி வரை அதை படித்து தான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் மைண்ட் செட்டு வந்து எப்படி வருது, ஃபோக்கஸிங் வந்துடுது. இதுதான் முக்கியம். குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த நேரத்தை அதுகள் செல்லை நோண்டியே உங்களை சோலையை முடிச்சு போடுறானுங்க. இப்போ எனக்கு அதான் பெரிய வருத்தமாக இருக்குது. நேரங்கிறது எவ்வளோ பொன் போன்றது.
பொண்ணு நான் கிடைச்சிருமே, பொன் போன்றது இல்லை, அதை விட மேல் இது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருந்ததுனால எனக்கு அந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வந்துடுச்சு. வந்த பிறகு ஏப்ரலில் படித்து எழுதினவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 112 வாங்கியிருந்தான். நான் செப்டம்பரில் எழுதின 114 வாங்கினேன். என்னடா இது, இந்த போய் காப்பி கீப்பி அடிச்சுட்டு போனோம். ஏப்ரல் வாங்கினோட செப்டம்பரில் ஒருத்தர் 2 மார்க் கூட வாங்கியிருக்கான்னா ஏதோ பண்ணியிருப்பானோன்னு நினச்சாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியில் பார்த்தா 600 மார்க் திரும்ப இருக்குது. கடைசியில் பார்த்தா காலேஜ் நான் ஃபஸ்ட்டு. என்னடா இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு, பிரேமச்சந்திரன் அந்த பேரை கேட்டால் எங்கள் ப்ரொஃபஸருக்கு மைண்டில் ஞாபகம் வர மாட்டேங்க, முகமே ஞாபகம் வர மாட்டேங்க. இந்த இருக்கிறவங்க எங்கே இருப்பான் எதில் இருப்பான்? சார் பிரேம்குமார் டிஎஸ்பி ஒருத்தர் பிரேம்குமார் இருந்தார்ல, ஒரு டிஎஸ்பி பிரேம்குமார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம யார சிவலப்பேரி பாண்டி சுட்டார்ல, அவருக்கு அடுத்த பக்கத்தில் இருப்பேன். அவர் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வருவான்னு எனக்கு அப்பவே தெரியும், ஏன்னா பக்கத்தில் நோண்டிக்கிட்டே தான் இருப்பாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஏன் என்ன பண்ணனேன் இந்த 3 வருஷம்? என்ன பண்ணேன்னா இதான் பண்ணேன். பாடத்தை படித்தேன். என்னுடைய பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்ன வேணுமோ அதுக்குரிய நடைமுறை எல்லாம் எங்கே இருக்கு? நூல்களில் இருக்கு. நீங்கள் பிள்ளைகளை பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, திருக்குறளையும் 4 அடியாரையும் படிக்க சொல்லுங்க, அதை பற்றி சிந்திக்க சொல்லுங்க. ஒரு 10 குறள் படி வாழ்ந்தா போதும் பிள்ளைங்க. அதெல்லாம் இல்லாம தான் என்னெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி வாழணுங்கிற முறையே தெரியல பிள்ளைகளுக்கு. எது நீங்க தப்புன்னு சொல்றீங்க நினைக்கிறீங்களோ அது அவ்வளோத்தையும் அவன் ரைட்டும்பா. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு தான் குழந்தை பத்துக்கணுமா அப்படின்லாம் கேட்குறான். ஆமா சார், அவனுக்கு தெரியல. நீதி நியாயங்கிறபடி நம்ம வாய்களையே பேசுறோம், நடைமுறையில் பாருங்க பிள்ளைகளுக்கு அது கூட தெரியல. எது தர்மம், எது நீதி, எது வாழ்க்கைங்கிறதெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கையில் நீங்க படிக்க சொல்லிக் கொடுங்க, படிப்பு வேணும், அதுமே வாழ்க்கையில் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு இருந்த மாதிரி அவன் ஆக்ட் பண்ண தெரியணும். ஒரு நீட்டு தேர்வில் ஃபெயிலான போது பொசுக்கணுமே தூக்கில் தொங்கிடுது. அது படித்த குழந்தைகள் செய்கிற வேலை அது. அப்போ ஒரு வாழ்க்கைன்னா என்ன, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய கிஃப்ட், அதை நீ எப்படி எல்லாமே கொண்டு போகலாம். தோல்விங்கிறது ஒரு டெம்பரரி, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீங்கள் சொல்லிக் கொடுக்க பாடங்கள் வந்து வாழ்க்கை பாடமாக இருக்கணும். எந்த ஒரு சூழலை தூக்கி போட்டாலும் பிள்ளைகள் தப்பி வரக்கூடிய ஒரு மனத்திடம் வேணும். அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நூல்களில் இருக்கு. நீங்கள் அதை எடுத்து மேற்கோள் காட்டி அதை நீங்கள் ஒரு விளக்கமாக ஒரு குறள் எடுத்து நீங்கள் ஒரு நாள் பேசலாம். எந்த பாடம் எடுத்தாலும் ஒரு குறளை சொல்லிட்டு நீங்கள் அடுத்தால உங்கள் சப்ஜெக்ட் உள்ள போங்க. ஒரு 10 குறள் மனசில் நின்றுட்டுனா அவன் நிச்சயமாக தப்பு பண்ண மாட்டான். நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க பசங்கள்லாம். இப்படி ஒரு பையன் ஒரு பொய் சொன்னானா, ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சார் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க சார். அவனு 3 மணி நேரமாக இல்லை வெயிட் பண்ணி நிற்கிறேன், என்கிட்ட பெர்மிஷன் வாங்கவா? ஆமாம் சார் உங்கள்கிட்ட சொல்லாமல் போகலாம். போடா உடனே போடா அப்படின்னு சொல்லி வெளியூருக்காரன் ஓடியே போயிட்டு 6 மாதம் கழிச்சு திரும்ப இன்னொருத்தர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்னடா என் பாட்டி இறந்து போனான்னு. ஆமாம், இவர் யோசிச்சிருக்காரு, என்னடா நம்ம அந்த அன்றைக்கி பாசமாக சொன்னோம், இன்றைக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்ட்டு. ஒரு அவங்க அம்மாவை பிடித்த பாட்டியாக இருக்கும், இது அப்பாவை பிடித்த பாட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகே போ அப்படின்ட்டாரான். பிறகு 2 மாதம் கழிச்சு திரும்ப இதே பாட்டி வந்திருக்கான். பாட்டி இறந்துட்டான்னு வந்திருக்கான். இவர் கோவம் வந்து, டேய் என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. உடனே என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க, எங்க தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைங்க, அவன் தாத்தாவுக்கு 3, இது 3வது பாட்டி இறந்து போகுது. அந்த மாதிரி பசங்க வந்து உள்ளதான் சொல்லுவான். இன்னொரு பையன் சொன்னா, குழந்தைகளுமே நீங்க சின்ன குழந்தை 2 வயசுலே நீங்க நாங்கன்னு அந்த பேசி பழக்குங்க. எல்லாரையும் நீங்க நாங்கன்னு சொல்லும். நீங்க அவனை நீங்க வா, நீ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா நம்மளே அப்படிதான் கூடுவோம். நீங்க வா தாத்தா, நீங்க வா அப்படிதான் கூடுவோம். அப்ப நீங்கிற வார்த்தை வரணும்னா நம்ம அந்த குழந்தைகள் பேசுற மாதிரி நம்ம பெரியவங்ககிட்ட எப்படி பேசுறோமோ அப்படி பழக்கணும். ஹலோ, இப்படிதான் ஒரு நம்ம பேசுற வார்த்தை கேட்டுதான் குழந்தை பேசுது. குழந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுறதே இல்லை.
கேட்ட வார்த்தையை தான் பேசுது. ஒரு பையன்கிட்ட வாத்தியார் சொல்லியிருக்காரு, டே 4 5 எத்தனை 20, சரி 5 எத்தனை, அதே அளவு தான் வரும். ஏன்னா அவங்க வீட்டில் அதே வரும்னு சொல்கிறது, அதே அளவு தான் வருங்கிறது அவங்க வீட்டில் சகஜமாக சொல்கிற வார்த்தை. அது அதே அளவு தான் வரும் அப்படின்ட்டான். உடனே நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா, என்ன மரியாதை தான் பேசுகிறேன், நம்ம சரியாக தானே சொன்னோம், ஏன் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு. நான் அப்பாட்ட சொன்னேன். அப்பாட்ட வந்து, அப்பா நீங்கள் இந்த மாதிரி இப்படி சொன்னார், கணக்கு வாத்தியார் இப்படி சொன்னார் சார் சொன்னார்ப்பா. நான் சொன்னேன், சரியாக தானே சொல்லியிருக்கேன். அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா ஒரு சாதாரண பேசுகிற வார்த்தை. நான் வந்துடுறேன்டா, நான் நாளைக்கு காலையில் அப்பா வந்து பார்த்துடுறேன் அப்படின்ட்டாரு. சரி, ஏதோ வேலையே வரல. அப்போ நீ வரலையோ நேற்று இன்னும் ஒன்றுப்பா, நீ அந்த ட்ரில் மாஸ்டரையும் சேர்த்து பார்த்துரு. என்னடா அங்கே என்ன நடந்து அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நின்றுட்டே இருந்தோம், 2 கையை மேலே தூக்கன்னு சொன்னார், தூக்கணும். அப்புறம் ஒரு காலை மேலே தூக்க சொன்னார், 2வது காலையும் தூக்க சொல்கிறாரு. சனியனை எப்படி முடியும் அப்படின்னு கேட்டேன். சரியா தானே கேட்டிருக்கேன், 2 காலையும் தூக்கி நிற்க முடியாதுல்ல, சரியா தானே கேட்டிருக்கேன். சரி இருந்தாலும் 2 வாத்தியாரும் பார்த்துறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அன்றைக்கே அவருக்கு வேலை போகலை. 3ஆவது நாள் பையன் வந்து, அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இன்றைக்கு வர வேண்டாம்ப்பா, நீ நேற்று அவரையும் பார்க்கல இவரையும் பார்க்கல, நீ வர வேண்டாம். என்னடா நடந்தது அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, நீ வரலையா, அந்த 2 வாத்தியாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க, ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு விட்டாரு, இங்கே வாடா நீ கூப்பிட்டு விட்டாரு. நான் போகிறேன், அங்கே பார்த்தா அந்த சயின்ஸ் வாத்தியாரும் நிற்கிறான். நீ என்னடா சொன்ன அப்படின்னு. இந்த நான் எங்கே வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு டிசி எடுத்து கையில் கொடுத்துட்டாருப்பா. சரியா தானே கேட்டிருக்கேன். ஆமாம், அந்த நாய் எங்கே இதுக்கு வந்தது? ஐயோ அநியாயமாக போச்சு. இப்போ இது இந்த வார்த்தைகள்லாம் அவனுக்கும் தப்பாக தெரியல, இவனுக்கும் தப்பாக தெரியல. வார்த்தைகள் நம்ம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது, அது உள்ளே பதிஞ்சிடும். நீங்கள் அந்த குழந்தைய ஒழுங்காக பேச வச்சு அனுப்பிட்டாலே போதும். அவன் பெரிய எக்ஸலண்டாலாம் இருக்க வேண்டாம், 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசினாலே போதும். அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க, பேச வைங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்க வைங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய வைங்க. பாடத்தில் அவன் நிறைய மார்க் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய மார்க் வாங்கினவன் மெடல் வாங்கிடுவான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் நல்ல இடத்துல ஜாபுக்கு போயிடுவான், அதுவும் சந்தேகமே இல்லை. இன்னும் குறைய மார்க் வாங்கி 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு அலையிறான்ல, அந்த இடத்துல என்ன செய்யலான்னு ஒரு யோசனை வருதுல்ல அவனுக்கு. இந்த இடத்துல எப்படி நம்ம ஏதாவது பிரயோஜனமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணுறான்ல, அவன் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவான், 100 பேருக்கு வேலை கொடுப்பான். பெரிய பிரெயின் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் குழந்தைகள் படிக்கணும், படிப்பு வரவே இல்லை அவனுக்குன்னா அவனுக்கு நிறைய வேற திறமைகள் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒழுகுது, பானையில் தண்ணி நிரம்ப மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஓட்ட கிடக்கு ஒழுகிட்டு போகுது, அவன் சிந்தனை எங்கேயோ போகுது. அப்போ எங்கே சிந்தனை போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவனை அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம். சில பையன் ஆர்டிஸ்டாக இருப்பான், சிலவன் பாடகனாக இருப்பான், அவன் சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட தான் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் இருக்குது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா அம்மா அப்பா அவங்க வேலையை முடிச்சு எனக்கே சாப்பாட்டை உள்ளே போட்டு கையை கட்டி கொண்டு நேரம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் தான் தாய்க்கும் மேலே இருக்கீங்க, தாய் தகப்பனுக்கு மேலே இருக்கிறனால தான் நம்ம தலைவரே சொன்னார், மாதா பிதா குரு தெய்வமணி. அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பண்புகள் அவ்வளோ குழந்தைக்கு வரும். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, எந்த பையன் சொன்னாலும் கேட்க மாட்டான் வீட்டில். எங்கள் மிஸ் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ உங்கள் பழக்க வழக்கங்கள் நீங்கள் கரெக்டாக அந்த டைம் கீப்பப் பண்ணுங்கள். ஒரு ஃபங்க்ஷனில் கரெக்டாக பங்க்சுவாலிட்டி குழந்தைக்கு வந்துடும். அதனால் அந்த அந்த நம்முடைய பண்புகள் ரொம்ப இந்த குழந்தைகளை பாதிக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு பண்பு. ஒரு ஆசிரியருக்கு வந்து நல்ல நல்ல பண்புகள்லாம் நமக்குள்ளே ஊறி இருக்கணும். எங்கேயுமே அந்த பிரச்சனையான பண்புகள்லாம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை விட்டு பண்ண முடியும். ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் இந்த உலகமே
தனி மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா உலகத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு பையனை ஒரு சார் வந்து ஹிஸ்ட்ரி வாத்தியார் வந்தார். ஹிஸ்ட்ரி ஜாகிரபி வாத்தியார் வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்து ஹிஸ்ட்ரியில் இவனுக்கு இவ்வளோ ஒரு மேப் வச்சுருக்காரு, வேர்ல்டு மேப் வச்சு இவனை மார்க் பண்ண சொன்னால் எங்கேயும் எதுவுமே சரியாக பண்ண மாட்டேங்கிறான். அப்போ சொன்னார், பாரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு ஒரு வேர்ல்டு மேப் இப்படி காட்டிட்டு கண்ணாபண்ணான்னு கிழிச்சு அதில் முன்னால் போட்டுட்டு நான் வெளியில் போயிட்டு வருவேன், அரை மணி நேரத்துக்குள்ளே நீ கரெக்டாக மேப் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். எடுத்து நீ ஒட்டி வைக்க கரெக்டாக நான் வந்து பார்ப்பேன்னாரு. இவன் ஒட்டி வச்சுருந்தான். திடீர்னு வந்து பார்த்தா கொடுத்தா மேப் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. இவன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, இங்கே வாடா ஏன்ட்ட மட்டும் தனியாக சொல்லு என்ன பண்ண. ஒன்றும் இல்லை, நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்கல்ல அதில் வந்து அந்த பக்கம் ஒரு பெரிய மனுஷனுடைய படம் இருந்தது. நான் அந்த படத்தை மட்டும் சரி பண்ணேன். அந்த படத்தை ஒரு மனிதனுடைய உருவத்தை சரி பண்ணி கொண்டு வந்தேன். பின்னால் நீங்கள் பார்க்குறீங்க உலகம் சரியாக இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதன் வந்து ஒழுங்காக ஆகிட்டுனா உலகம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருப்போகுது. நீங்கள் உலகத்தை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. உலகம் அப்படி தான் இருக்கும், எப்போதும் அப்படி தான் இருக்கும். நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கும். நம்ம பார்வை மாறணும். பார்வை வந்து நல்லதே பார்க்கின்ற ஒரு பார்வை வந்துட்டுன்னா ஒரு நல்ல பண்புள்ள குழந்தைகளாக நீங்கள் வந்து மாற்ற முடியும். நம்முடைய ஆவுடையப்ப குருக்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு கல்வித்துறையில் பணியாற்றுறதுனால அந்த எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ அவர் கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ளே அதை வந்து செய்கிறதில் அவருக்கு நிகர் அவர் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியும் அது அவர் இன்கமிங் பிரசிடெண்ட் அடுத்த ஆண்டும் அவர் இதை சிறப்பாக செய்வார். இது அவர் பொறுப்புக்காக பதவிக்காகலாம் செய்கிறதில்லை, ஒரு ஆத்ம திருப்தி. அவர் வந்து நல்லவர்களை எல்லாம் கண்டறிந்து ஒரு ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே அதை செய்து கொண்டிருக்கின்றார். எண்ணங்கள் தான் வந்து எங்கேயுமே செயலாகுது. நல்ல எண்ணங்களோடு இதை செய்கிறதுனால அவர் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் விருது வாங்குகிறவங்க வந்து இங்கே விருது வாங்குகிறவர்கள் மீண்டும் உழைத்து உங்களுடைய பணியை சிறக்கும்படியாக அரசினுடைய விருதையும் நீங்கள் பெறுகின்றீர்கள் சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஒரு தத்துவ பாடல் ஒன்று பாடுவோம், அடுத்தால் ஒரு பிரேம கானம் ஒன்று பாடுவோம். மனிதன் என்பவன்
மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். பொழுதும் எழுது போல ஒளி வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். வாடி நின்றாரோ
மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. நின்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. உன்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேர்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். பாவை உன் முகத்தை கண்டேன், தாமரை மலரை கண்டேன். கோவை போனிதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். கோவை போனிதழை கண்டேன், குங்கும சிமிழை கண்டேன். வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியே நின்று, வந்து போல் வந்தாய் என்று மயங்கினேன் உன்னை கண்டு. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. ஆடுகத்தி வந்த நிலவோ கண்ணில் மெழுகத்தி ஆடு நிலவோ, இவள் ஆடுகத்தி வந்த நிலவோ கண்ணில் மெழுகத்தி ஆடு நிலவோ.
குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கொடுகட்டி வாழும் குயிலோ. துள்ளியாடும் இந்த லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை. துள்ளியாடும் இந்த லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை. எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தாள் தள்ளிவிட்டு போன பின் தேடி வந்தாள். எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தாள் தள்ளிவிட்டு போன பின் தேடி வந்தாள். கீழே நான் இருந்தும் தனியே சுமந்து தனியே கிடந்த கொடி நானே கண்ணாளனுடன் கலந்தானந்தமே பரதாவினில் வாடும் கொடி நானே. துள்ளி ஆடும் இந்த லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை. அந்திவையில் பெற்ற மகளோ பொண்ணுமோ அள்ளி மலரின தவளோ. அந்திமையில் பெற்ற மகளோ பொண்ணுமோ அள்ளி மலரின தவளோ. குண்டில் உண்டி விழும் நிரலையில் ஓடி விளையாடி மனம் சிந்தி வரும் சென்றதானோ இன்பம் தந்து மகிழ்ந்த மானோ. அஞ்சி அஞ்சி உறவதில் இன்பமில்லை வீணை மட்டும் இருந்தால் நாடமில்லை விட்டு விரல் பிரிந்தால் காணமில்லை. எதையும் மறந்து இதயம் குளிர்ந்து இருவர் மகிழ்ந்து புறப்பாட நேரமிதே மனம் மீறிடுதே. நேரமிதே மனம் மீறிடுதே மன மாளிகையோரம் மாறிடுவோம். கட்டி வந்த நிலவோ கண்ணில் விடைகட்டி ஆடும் எழிலோ. குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் ஆடுவிட்டு வந்த மயிலோ. நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. முகில் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் விடைகட்டி ஆடும் எழிலோ. பாடல்கள் பிடிச்சிருக்கா? ஏன்னா நம்ம வயசு இல்லை இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன குழந்தையெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட்டு. சரி, இதுக்காரும் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. மீண்டும் நீங்கள் ஆசிரியர் ஸ்தானம் என்பது இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளது. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள், எழுத்தறித்தவன் இறைவனாவான் என்பதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு. உங்களுடைய பணி சிறக்க, மேன்மேலும் இந்த சமுதாயம் செழிக்க, சமுதாயத்தில் உள்ள அந்த குறைகள் எல்லாம் கலைந்து ஒரு அறிவுபூர்வமான சமுதாயத்தை உருவாக்க உங்களுடைய பணியை தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். எல்லாம் வர இறைவர்களை வேண்டி எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விழாவினுடைய சிறப்பான பகுதிக்குள் செல்கின்றோம். இன்றைய தினம் மிக சிறந்த தினம். இன்றைய நாள் மிக சிறந்த நாள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நற்காலை பொழுது வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் விழித்தெழுகிறோம். அப்படி விழித்தெழுகின்ற பொழுது நேற்று நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்க்க தவறிவிடுகிறோம். இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து பார்க்க தவறிவிடுகிறோம். ஆக இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற நினைப்போடு தினசரி நீங்கள் எழ வேண்டும் என்ற எண்ணத்தையும் என்ற செய்தியையும் இந்த நல்ல தருணத்திலே வாழ்த்தி 2021-22 ஆண்டின் சிறந்த ஆசிரியர்களுக்கான நல்லாசிரியர் விருது வழங்கும் இனிமையான தருணம். Best Teacher Award is first Mr. J. Raymond, HM, Model Higher Secondary School, Valliyur, Tirunelveli District.
சிறந்த தலைமை ஆசிரியர் விருது எனக்கு வைக்க வேண்டாம். கல்வி பணியில் சமூக நல அக்கறையோடு சிறப்பாக செயல்பட்டு மாணவ மாணவியின் நலன் பேணி வரும் மிஸ்டர் ஜே ரைமண்ட், ஹெட் மாஸ்டர், கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வள்ளியூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். Mrs. D. Andumani, Headmaster, Manjamal Government Girls High Secondary School, Tenkasi District. Mrs. D. Andumani, Headmistress, திருமதி மஞ்சம்மாள், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, தென்காசி மாவட்டம். Mr. C. Bakinathan, Headmaster, GHS, Thiruvengadam, Tenkasi District. Mrs. G. Grace Selim Rani, Headmistress, Concordia High Secondary School, Valliyur, Tirunelveli District. Mrs. S. G. Mala, Headmistress, Javagal Government High Secondary School, Tirunelveli Town. Mrs. X. Siji, Headmistress, Government High Secondary School, Karandaneri, Tirunelveli District. Mr. G. Kannan, Headmaster, Government High Secondary School, Madathupatti, Tenkasi District. Dr. S.N. John Kennedy, AHM, PG Assistant, St. Saviour's Higher Secondary School, Palangotai, Tirunelveli District. Mr. R. Robert Babu, BT Assistant, Government Middle School, Kovaksal, Kanyakumari District.
Mrs. M. Mary Jane Noble, BT Assistant, St. Ignatius Convent Higher Secondary School, Palangote. Mrs. K. Chitra, secondary grade teacher, Nada Vidyasalai Middle School, Southgate, Madurai. Mrs. Kanyama M, secondary grade teacher, PUP School, Ayarkulam, Nangineri Union, Tirunelveli. Mrs. S. Annamani Navaroji, secondary grade teacher, PU Primary School, Mulikaranpatti, Nangineri Union, Tirunelveli. Dr. Sankar Ram, BT Assistant, GBHS School, Sankarangoil, Tenkasi District. Mr. Nallisivan G, PT Assistant, Government High Secondary School, Mailapuram, Tenkasi. Mrs. A. Amuda, BT Assistant, Government Middle School, Yelattur, Tenkasi. Mrs. A. Annapushpam, secondary grade teacher, GHS School, Veeru Keralambudu, Tenkasi District. Mrs. R. Vijayalakshmi, BT Assistant, GHS, Madurai District. Mrs. S. Murugeshwari, BT Assistant, KSC, GHS, Virudhunagar District. Mrs. A. R. Mahalakshmi, Mrs. A. R. Mahalakshmi, BT Assistant, PUMS, Salem District.
Baki Mrs. Baki Lakshmi K, secondary grade teacher, PUPS, Dasanayakkan Palayam, Sangari Union, Salem district. Mrs. R. Sivakalai, BT assistant, PUMS, Kunnatur, Viralimalai block, Pudukkottai. Alva Jayanti, secondary grade teacher, PUMS, Viralimalai, Pudukkottai district. Mrs. B. Sarda Meena, BT assistant, BUMS, Tindikkal. நமது மாவட்டத்தை சார்ந்த வீரகேரளம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை நல்லாசிரியை திருமதி மாலதி அவர்களுக்கு அவங்க டீச்சர் சப்போர்ட்ல ஃப்ரெண்டு டீச்சர் அவங்க இப்போ பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்வார். Mrs. P. B. Sarada Meena, BT assistant, BUMS, Dindikkal. Mrs. M. Mala, BT assistant, GGHS, Dharmaburi district. Mrs. R. Palani Chelvi, BT assistant, BUM school, Chinnapallattur, Pennagaram. Mrs. S. Lakshmi, BT assistant, Sri Varavan Government School, Government High Secondary School, Venugopalapuram, Kudalur. Mr. G. Suresh, BT assistant, BMS, Pennagaram block, Dharmaburi district. Mrs. P. Hemalaba, secondary grade teacher, Kalaimagal Aided Primary School, Vadamadurai block, Dindikkal district.
Mrs. P. Shanti, secondary grade teacher, PUPS, T. Kalupati Block, Madurai district. நன்றி. இப்போது 51 அவார்டிஸ், அதில் நாங்கள் இப்போ 31 அவார்டிஸ்க்கு கொடுத்துருக்குறோம் நேரில். பாக்கி 20 அவார்டிஸ் ரொம்ப தூரம், அவங்க வர முடியல. ஈவன் அவங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க, கொரியரில் அட்ரஸ் அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய அவார்டு தான் நான் இருக்கு. இந்த அவார்டு இன்றைக்கே கொரியர் செய்யப்படும். ஆசிரியர்கள் சார்பாக மாநில நல்லாசிரியர் விருது பெற்றமைக்கான ஒரு நினைவு பரிசினை எங்களது ஆசிரியர்கள் சார்பாக வழங்குகிறோம். அதை திருமதி பாக்கியலட்சுமி அவர்களும் திருமதி மகாலட்சுமி அவர்களும் தற்பொழுது வழங்குவார்கள். அற்புதமான நிகழ்வு, மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா முகத்துல பாருங்க, 1000 வாட்ஸ், எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கீங்களா? அதான் வேணுமா? மகிழ்ச்சியோட இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்ன மாதிரி. எங்கிருந்தோ வந்தோம், விருதினைத்தான் பெற்றோம், இங்கிதனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம் இறைவா. முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லணும்னு நினச்சேன், மதிய வணக்கம். உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னை ஏற்புரை வழங்க அனுமதித்ததற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய ஒற்றை குரல் உங்கள் அனைவரின் ஒருமித்த குரலாய் ஒலிக்கும்போது உண்மை உய்யும், பொய்த்து போகும் பொய்யும். நான் பெருமலை ஒரு புறத்தே, திருமலை மறுபுறத்தே, பெருங்கடல் ஒரு புறத்தே, இருங்கடல் மறுபுறத்தே, திருவுள சூழ்ந்ததாலே செழுவளம் செழுமி செழுந்த ஒரு பெரும் கன்னி நாடான குமரி நாட்டில் பிறந்து மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் அங்கு தென் சரகத்திலேயே மிகப்பெரிய பள்ளியான 1919 துவங்கிய நாடார் வித்யாசாலை நடுநிலைப் பள்ளியில் 73 ஆசிரியர்களுடன் பணிபுரிந்து நெல்லிற்கு வேலியிட்டு காத்த நெல்லையப்பர் அருளால் இங்கு சிறந்த ஆசிரியர் விருதுகளை பெற்றுள்ளேன். அதற்காக நான் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி, டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் 2, ரோட்டரி கிளப் ஆஃப் எஃபெக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சாரல் ஐசிடி திருநெல்வேலி அண்ட் தென்காசி போன்ற அனைத்து அமைப்புகளுக்கும் தமிழர்களின் வாழ்வியல் நெறியோடு கலந்த நன்றி உணர்வின் வெளிப்பாடாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உவகையோடும் பெருமிதத்தோடும் இங்கு வீட்டிற்கும் சிறந்த ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் தங்களுக்கு உரித்தாக்குகிறேன். மேடையில் எங்களை பரிசளித்து கௌரவித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் கணினியோடு களமாடி எங்கள் கண்கள் ஓய்ந்திருக்கும் வேளையில் எங்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை அர்ப்பணிப்புடன் செய்யும்போது அதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும். ஆசிரியப் பணி அறப்பணி, அதனை திறம்பட செய்ய வேண்டியது நமது கடமை. ஏனெனில் அதற்கான பலனை நாம் அரசிடமிருந்து பெற்று வருகிறோம். எனினும் விருது பெற்ற நாம் அனைவருமே வேலை நேரம் முடிந்த பின்னும் பள்ளியை விட்டு சென்றிருக்க மாட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வீட்டை விட பள்ளியையே நாம் உயிராக மதித்திருப்போம்.
வீட்டிற்கும் பள்ளி வேலையை எடுத்து சென்று முடித்திருப்போம். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தையை எப்படியாவது திறம்பட ஆக்கிவிட வேண்டும் என்று அனுதினமும் உங்கள் மனது துடித்திருக்கும் இல்லையா? இப்படி பற்பல விஷயங்களுக்காகத்தான் உங்களுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது. நம் முன்னால் அமர்ந்திருக்கும் மாலதி மேடத்தையே எடுத்துக்காட்டாக கூறலாம். அவருக்கு சிறந்த ஆசிரியர் விருது கிடைத்தது அவருக்கு உகந்ததே ஆகும். ஏனெனில் அவர் கற்பித்தல் பணியோடு சாரல் ஐசிடி பணியையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து வந்தார். எந்த ஒரு ஞாயிறுமே அவர் தன் குடும்பத்தினுடன் கூதுகலமாக இருந்ததே இல்லை. அவருக்கு 3 மணி முதல் 6:30 மணி வரை நடக்கும் ஜூம் மீட்டிங், டீச்சர்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம், இதுதான் அவருடைய சண்டே ஸ்பெஷல். அதே நிலைமை தான் குருக்கள் சாருக்கும். இல்லை என்றால் அவரால் அன்னியன் ரெமோ போல் மல்டி ரோல் ப்ளே பண்ண முடியாது. குறும்படத்தில் நடிக்கிறார், டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் கவனித்துக் கொள்கிறார், சண்டே சாரல் ஐசிடி ப்ரோக்ராமிலும் நடத்த துணை புரிகிறார். இதற்கு நடுவே ஆஃபீஸ் ஒர்க். இதற்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் அவர்கள் இல்லத்தரசிக்கும் மேடமின் கணவருக்கும் கண்டிப்பாக எங்கள் பாராட்டை தெரிவித்தே ஆக வேண்டும். இதேபோல் பாராட்டும் ஊக்கமும் இருந்தாலே போதும், நாம் இன்னும் பல மடங்கு வேலைகளை செய்யலாம். நம்முடைய சிறந்த ஆசிரியர் பட்டத்திலிருந்து சிறந்த எடுத்து 1000 சிறந்த மாணவர்களை நாம் உருவாக்கலாம். சிறந்த ஆசான்களே மாணவர்களின் மகத்தான பாடநூல் என்றார் நம் தேசப்பிதா. விரல் பிடித்து வழிகாட்டும் பெற்றோரும் சுட்டி காட்டி கற்பிக்கும் ஆசிரியர்களும் உயர்வானவர்கள். தாய் தந்தைக்கு அடுத்து 3வது முக்கிய இடத்தில் ஆசிரியர்களைத்தான் வைத்துள்ளார்கள். ஆதலால் விருது பெற்றதனால் ஒருபுறம் மனம் உவகை கொண்டாலும் மறுபுறம் நம் தலைமேல் பொறுப்பு என்ற கிரீடத்தை இன்னும் அழுத்தமாக பதிய வைத்துள்ளார்கள். ஆதலால் என் குழந்தைகளே, நீங்கள் என்னை விட 100 மடங்கு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிக்கேற்ப சமூகத்தை வளப்படுத்த வல்ல ஆசிரியர்களாகவும் மாறிவரும் கல்வித்துறை முன்னேற்றங்களுக்கு ஏற்ப நம்மை வலுப்படுத்தி கொண்டு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி உண்மை என்ற அறநெறியில் பிறழாது வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளத்தக்கவனாக மாணவர்களை நாம் உருவாக்குவதற்கு அதிகமாக கடன்பட்டுள்ளோம். ஒரு ஆசிரியரின் மீதான ஈர்ப்புதான் அவர் பயிற்றுவிக்கும் துறையில் மாணவர்களை பயணிக்க தூண்டும். ஆதலால் கற்போர் கவனத்தை ஈர்த்து தனித்துவமிக்க ஆசான்களாக நாம் விளங்கினால் மாணவர்கள் ஒரு நல்ல சூழலில் படிப்பார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு மேல் பள்ளிக்கூட வாசம் என்னும் ஞான ரதம் இல்லாமல் இணையவழி என்ற ரதத்தை ஓட்டி கற்றதை கவர்ச்சியாக எடுத்துரைக்க இயலாதவர்கள் மனமில்லாத மாலை போன்றவர்கள் என்ற திருவள்ளுவரின் வாக்கை பொய்மையாக்கி இணையத்திலும் சிறப்பாக கற்பித்து சிறந்த ஆசிரியராக இருந்தோம், இன்னும் இருப்போம் என்று உறுதி கொள்வோம். வகுப்பறை தாண்டியும் கற்றல் இருக்கிறது என்பதை பெற்றோரும், பாடத்திட்டம் தாண்டியும் கற்பித்தல் இருக்கிறது என்பதை ஆசிரியர்களும் புரிந்து சென்ற வாரம் வந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு முதல் வரும் வாரம் வர இருக்கும் டிஎன்பிசி குரூப் அனௌன்ஸ்மெண்ட் வரை அனைத்தையும் நமது மாணவர்களுக்கு விளக்கி அரசின் நலத்திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு புரிய வைத்து இடர்களையெல்லாம் வெற்றி சுடர்களாக மாற்றுகிற வித்தை தெரிந்தவனே சிறந்த ஆசிரியர். செதுக்குவதற்கும் சிதைப்பதற்கும் வேறுபாடு அறிந்தவனே சிறந்த ஆசான். நாம் நம்மிடம் கொடுக்கப்பட்ட குழந்தையை செதுக்குகிறோமா சிதைக்கிறோமா என்பதை பொறுத்தே நம்முடைய உயர்வதில் அடங்கியுள்ளது. அவை அஞ்சி மெய் விதிப்பார் கல்வி பூத்தலின் பூவாமை நன்று என்றார் கணியன் பூங்குன்றனார். நாம் இங்கு நிற்க காரணமாக துணிவோடு நாம் இங்கு நிற்க காரணமான நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நாம் கண்முன் கொண்டு வந்து நன்றி கூறி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று மன உகையோடு அமைந்திருக்கும் நம் பெற்றோருக்கும் நன்றி கூறி அதிக நேரம் பள்ளியிலும் சிறிது நேரம் வீட்டிலும் கழிக்கும் நம்மை பிழைத்துப்போ என்று ஆசிர்வதிக்கும் நம் இல்லத்து துணைக்கும் நன்றி கூறி நம்மிடம் இன்னும் பல சிறந்த ஆசிரியர் விருது பெறாவிட்டாலும் நற்சேவை செய்து வரும் அனைத்து ஆசிரியர்களும் அவர்களுடைய மாணவர்கள் மனதில் சிறந்த ஆசிரியர்கள்தான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை என்பதை உணர்த்துவோம். நாம் இன்னும் அயராது உழைத்து அடுத்து அரசின் நல்லாசிரியர் விருது பெறும் விழாவில் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகிறோம். அவங்களுடைய பேச்சு கணிதம் அவங்க நாடார் வித்யாசாலை ஸ்கூலில் பணிபுரிகிறாங்க. நடுநிலை பள்ளி தான், ஆனால் அங்கே எல்லாமே அவங்க தான் பெரிய பெரிய மாஸ்டர் ஆஃப் செரமனி செய்கிறது, அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறது எல்லாமே. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சித்ரா. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். ஓகே, உட்காருங்க. நன்றி உரைக்கு முன்னதாக
இப்போ நாங்கள் இந்த நிகழ்வுக்குன்னே நாங்கள் ஒரு குறும்படம் தயாரித்தோம். செல்ஃபோனுடைய விளைவுகள், செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தணும், குறைவாக பயன்படுத்தணும், அளவோட பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த குறும்படத்தினுடைய அஃபிஷியலாக அது நேற்றுக்கே இங்கே வந்துட்டு லான்ச் பண்ணியாச்சு. நேற்றுக்கே யூடியூப்பில் போட்டாச்சு. நான் நடித்துள்ள 6வது குறும்படம், சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய 6வது குறும்படத்தினுடைய வெளியீட்டு விழா இப்போது நடைபெறுகிறது. அதாவது இந்த குறும்படத்தினுடைய டைரக்டர் திரு S.A. சிகாமணி அவர்கள் தொடர்ந்து 33 குறும்படங்கள் இதுவரைக்கும் தயாரிச்சிருக்கிறாங்க. அவருடைய டைரக்ஷனில் நான் நடித்த இது 6வது திரைப்படம். என்னுடைய அன்பு சகோதரர் திரு இசக்கிமுத்து சார் அவர்களும் இதில் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய கதாம்சமே அவங்க தான். திரு ஐயப்பன் அவர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. திரு தங்கராஜேஷ் இளம் A.R. ரகுமான் இருக்கார், அவர் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. சின்ன பையன் தான், இவன் தான் காலேஜ் 3rd இயர் போயிட்டுருக்கிறான். சிகாமணி டைரக்டர் நான் நிற்கிறாங்க. சுரேஷ் நடிகர் பின்னாடி உட்காந்துருக்கார். மொத்தமே 4 கேரக்டர் தான். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். இப்போ அஃபிஷியலாக இதை நாங்கள் வெளியிடுறோம். நன்றி. இப்போது இதில் பணியாற்றிய நடிகர்களுக்கு டாக்டர் ஐயா வந்து இந்த நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒளிப்பதிவு எடிட்டிங் இயக்கம் திரு சிகாமணி டைரக்டர் அவர்கள் இந்த நடிகர் கவிஞர் சா இசக்கிமுத்தையா அவர்கள், நடிகர் சுரேஷ், இளம் இசையமைப்பாளர், இளம் இசை புயல் தங்கராஜேஷ் ஐயா. நல்ல வருவா ஐயாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கி வச்சுலாம். அடுத்தால எங்களுடைய மூத்த மதிப்பிற்குரிய நடிகர் அண்ணன் ஐயப்பன். ரியல் ரெக்கார்டிங் கௌசிகா டிஜிட்டல் குமார் சார்பாக டைரக்டர் வாங்கி. இது எனக்கு சார் கலைச்சு கொடுக்குறாங்க. கியூப்பை அந்த வந்து 1 செகண்ட்ல சரி பண்ணிடும். 1 செகண்ட் சரி. அதாவது டாக்டர் இன்றைக்கி சூஸ் பண்ணி பாடின பாட்டு வந்து ஒரு அருமையான பாட்டு. அதை வந்து ஒரு சோக பாடல் மாதிரி முதல்ல நாளாக முன்னாடி சின்ன வயசில் கேட்டிருக்கேன். பட் லேட்டர் இட் பிகேம் எ பிக் மோட்டிவேஷன் சாங். அதில் வந்து வேர்ட்ஸ் எப்படி வரும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எவ்ரி ஹவுஸ் ஹஸ் அ ட்ரபிள். நீ வந்து அது எல்லாருக்கும் இருக்கும். அவரே கேட்பார், ஆர் யூ கன்ஃபியூஸ், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமானு, ஆர் யூ கன்ஃபியூஸ்ட், ஆர் யூ யூஆர் அட் கிராஸ் ரோட்ஸ், எது முடிவே எடுக்க முடியாமல் நீ இருக்கிறியா, இப்படிலாம் கேட்பார். கேட்டுட்டு ஹி வில் கிவ் த சொல்யூஷன். ஏழை மனதை மாளிகையாக்கி, அதாவது யுவர் மைண்ட் கேன் பிகம் தி பேலஸ், இரவும் பகலும் காவியம் பாடு, யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி அப்படிம்பார். ஸோ நத்திங் இஸ் லைக், அந்த ஏழை மனதாக இருக்கலாம் பரவாயில்ல,
ஆனால் மனசை வந்து மாளிகை ஆக்கிடலாம் அப்படிம்பார். யுவர் மைண்ட் இஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் யூ கேன் மேக் இட் எனிதிங். ஸோ அதில் சொல்லி இரவும் பகலும் காவியம் பாடுன்னு சொல்கிறது வந்து யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. ஸோ டாக்டர் வந்து இந்த தருணத்தில் இந்த பாட்டை கொடுத்தது வந்து நீங்கள்லாம் இந்த கொரோனா பீரியடில் இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து யூ ஹவ் கம் அப் வித் யுவர் பெஸ்ட். உங்களுடைய பெஸ்ட்டை வெளியில் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூ ப்ராட் யுவர் பெஸ்ட். அதுலேயும் இப்போ உள்ள டெக்னாலஜியில் குயிக்காக அடாப்ட் ஆகி, ஐசிடி டெக்னாலஜியில் குயிக்காக அடாப்ட் ஆகி, ஜூமில் கிளாஸ் எடுத்து, கம்ப்யூட்டரில் வந்து இது பண்ணி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எஃபர்ட், அளவுக்கு அதிகமான எஃபர்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு அளப்பெரிய எஃபர்ட், அந்த எஃபர்ட்டை போடுறதுனால தான் இந்த சொசைட்டிக்கு வந்து உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து சேருது. ஸோ நீங்கள் போடுறதோட எஃபர்ட் வந்து இன்றைக்கி தெரியாது, பட் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ இதை வந்து அவங்க வந்து லைஃப் லாங் வந்து தே வில் ரிமெம்பர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் ஹூ கம் ஹியர் டு ரிசீவ் த அவார்ட் ஃப்ரம் அஸ். ஸோ இது இட் இஸ் அ ஹானர் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஹாவ் given this award to all of you. ஸோ வந்து இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வந்து ஒரு 80 வருஷ பாரம்பரியமான கிளப். ஸோ இந்த கிளப் மூலியமாக இதில் டீச்சர்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுல வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஒரு தனி ஆளாக நின்று இதை வந்து செயல்படுத்தி உங்கள் முன்னாடி இவ்வளவு பேரையும் அசம்பிள் பண்ணி இதை செயல்படுத்திய எங்களுடைய கிளப் உறுப்பினர், வருங்கால தலைவர் திரு ஆவடிப்ப குருக்கள் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு நல்ல ஒரு ஓங்கி கை தரலாமே. ஆவடிப்ப குருக்கள் சாருக்கு வந்து உறுதுணையா இருந்து இந்த ஐசிடி சாரல் அமைப்பை வந்து முழு வடிவமா செயல்படுத்தி நல்லாசிரியர் விருதும் பெற்றுக்கொண்ட நமது நல்லாசிரியர் மாலதி அவர்கள் வந்து அவங்கள சொல்லவே முடியாது. எதுனாலும் நீங்க சொன்ன மாதிரி கோ கெட்டர், எதனாலும் போய் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயல்படுபவர். அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் சார்பாகவும் இந்த அமைப்பின் சார்பாகவும் நம்முடைய நன்றி. இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு பேட்ரன், அந்த வேர்டை யூஸ் பண்றது வந்து பேட்ரன் அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, வருஷம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர் நம்முடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில வேர்ட்ஸை சொல்லி உங்களுக்கு அழகா பாடியும் காட்டி ஒரு அருமையான இன்றைய நாளை வந்து உங்களுக்கு வந்து பரிசளித்து கொண்ட டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றி. அதுபோல எங்களுடைய கிளப்புடைய ஆசிரியர் ரொட்டேரியன் திரு சொக்கலிங்கம் சார் அவர்கள் வந்து இங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுக்கறதுல வந்து தானும் செயல்பட்டு பங்களிக்கணும் அப்படின்றது இருந்ததுக்கு வந்து அவருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய பேர் இதோட ஹெல்ப் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் உருவாகுது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்பான்சர் பண்றதுல வந்து எங்களுடைய அவர் இன்னைக்கு வரல, எங்களுடைய ரொட்டேரியன் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்து நம்மளுடைய தனிஷ் ஷோரூம் இங்கே திருநெல்வேலியில் இருக்கு, அந்த தனிஷ் ஷோரூமுடைய உரிமையாளர். அவர்கள் வந்து இந்த டீச்சர்ஸை வந்து ஹானர் பண்ணுறதுல வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து செய்யக்கூடியவர். ஸோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. நம்முடைய பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜுடைய பிரின்சிபல் அவங்க வந்திருக்காங்க, அதன் சார்பாக அவர்களும் இதுக்கு வந்து அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஸோ இதில் வந்து எங்களுடைய பிரசிடென்ட் திரு எஸ் சங்கர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து சென்றார்கள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. மேலும் இதில் முக்கியமான கதாநாயகர்கள் கதாநாயகிகள் ஆகிய டீச்சர்ஸ் உங்களுக்கு எங்களுடைய நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை நமது அன்பு சகோதரர் ஜோ அண்ட் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி. அதை சொல்லணும்ல, நான் அவர் எல்லாருமே நன்றி சொல்லிட்டாரு. இது ஒரு கூட்டு முயற்சி, அதாவது வந்து தனிப்பட்ட நபருடைய காரியம் கிடையாது, எல்லாமே கூட்டு முயற்சியில தான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக இதை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல உள்ளங்கள் பலர் இதற்கு பின்னால் இருக்கிறாங்க. எங்களுடைய வேலை வந்து இந்த ஆசிரியர்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய வேலை தான். அந்த வகையில வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் they are very supporting us. முக்கியமா எங்களுக்கு இந்த சார் சொன்ன மாதிரி பேட்டர்ன் என்று சொல்லக்கூடிய டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் தான் எங்களுக்கு பின்னாடி முழு சப்போர்ட்.
அதே மாதிரி எங்களுடைய கிளப்பை சார்ந்த உறுப்பினர் பெருமக்கள், எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் சொக்கலிங்கம் சார், எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா நான் இன்னைக்கு இந்த தருணத்துல நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டது யாருக்குன்னா, அவார்டிஸ்க்கு கூட வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பம். எவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருந்தீங்களா? அதாவது என்னுடைய குழந்தை ஒரு விருது பெறுகிறதுன்னா அவங்க வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு தாய், நான் வந்து பார்க்கணும்னு தந்தை, நான் வந்து பார்க்கணும்னு கணவர், இப்படி ஒரு குடும்பமா வந்து ஒரு குடும்ப நிகழ்வாக மாற்றிய பெருமை இந்த ஆண்டுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் நடக்கல. இந்த பெருந்தொற்று காலத்துல நான் இவ்வளவு பெரிய நாங்க என்ன செய்வோம்னா மினிமம் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15-20 அப்படிதான் நம்ம கொடுக்கறது. 15-20 இல்லைன்னா 25 அப்படிதான் வச்சிருக்கோம். இந்த ஆண்டு தான் 51 ஆகணும். ஏன்னா 51 பேருக்கு இன்னும் 101 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஆளுகள் இருக்காங்க. பட் இந்த 51 பேரும் இன்னைக்கு வருகை தந்து இன்னைக்கு அதில் வந்து 20 பேருக்கு இன்னைக்கு அவார்ட் இன்னைக்கு வரல. அவங்க தூரத்துல இருந்து வரதுனால வரல, அவங்களுக்கு இன்னைக்கே கொரியர் பண்ணிடுவோம். பட் இந்த வந்திருந்த அந்த 30 பேருமே குடும்பமா வந்திருந்து எங்களுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஒரு உற்சாகமும் ஒரு உத்வேகமும். இது தொடர்ந்து எங்களை எடுத்துக்கொண்டு செல்லும் என்று இந்த நல்ல தருணத்தில் அவங்களுடைய பொற்பாதம் பணிந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொரு மேட்டர் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணியே தீரணும். ஏன்னா வந்து ஐயாட்ட அன்னைக்கு மார்னிங் என்கிட்ட ஒரு 7 மணிக்கு டாக்டர் ஐயா பேசுனாங்க, என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம்லாம், என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஐயா நான் சொன்னேன், இப்படி வெளியூர்ல இருந்தெல்லாம் 2 பேர் கொஞ்சம் பேர் வர்றாங்க ஐயா, அவங்க ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரூம்ல ஒரு ஹோட்டலில் போய் கேட்டேன். அந்த ஒரு ஹோட்டலில் வந்து 1500 rupees ரெண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் முதல்ல நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் RRன்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே எல்லா வசதியும் இருந்துச்சு. டியூ சம் கண்டிஷனல் எங்களுக்கு கிடைக்கல. அது என்னன்னா அதனுடைய துப்பாக்கியவசமாக எங்களுக்கு அந்த கால் கிடைக்கல, அதனால தான் இங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர்கிட்ட சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இப்படி ஒரு ரூம் தான் நான் வந்து போட்டிருக்கேன் சார், அது 2 பேர் தான் அலோடு சொன்னாங்க. நான் எதுக்கு அவங்க எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க, 3 ரூமா போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது என்னன்னா ஜென்ஸுக்கு தனியா லேடிஸுக்கு தனியா போடுங்க அப்படின்னு சொன்ன ஆளு எங்க ஐயா அவங்க. இந்த தருணத்துல நான் சொல்லியே தீரணும், ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம சொன்னாதான் அது நல்ல இதாகும். அந்த வகையில ஐயாவுடைய சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்று நல்ல தருணத்தை பதிவு பண்ணி வயிறு பசி வந்தாச்சு. காலமாக கரெக்டா 10 மணிக்கு உள்ள வந்தீங்க. அறுசுவை உணவு காத்திருக்கிறது. எல்லோரும் அமர்ந்து தலைவாழை இலை போட்டு நெல்லை சாப்பாடு தான் நல்ல சாப்பிட்டுட்டு விடைபெறணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாட்டுப்பண்ணோட விழா நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அனைவரும் எழுந்து நின்று நாட்டுப்பண்ணோடு நாங்கள் வாழ்ந்து ஜனகன மனஹதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி சரங்கா தவ சுபநாமே ஜாகே தவ சுபாசிஷ மாகே தாகே தவ ஜய தாகா ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்கிய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. நன்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.